இந்த 5 விஷயங்கள் வாழ்க்கையில நம்மள முன்னேறவே விடாது. 1 ஒரு செயல் செய்யும்போது அப்புறம் செய்யலாம், நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு சோம்பேறித்தனத்தோட அத தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய பழக்கம். 2 தோல்வி பயமோ இல்ல தன்னோட கம்ஃபோர்ட் ஜோன் போயிருன்ற பயத்திலயோ மாற்றத்தை ஏத்துக்கிறதுக்கு தயங்குறது. 3 தனக்கு தெரியாது, தன்னால முடியாது, எனக்கு இது கிடைக்காது அப்படின்னு தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு எதிர்மறை சிந்தனைகளை வளர்த்துக்கிறது. 4 வாழ்க்கையில எந்த ஒரு நோக்கமும் குறிக்கோளும் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறது. 5 ஒரு பொறுப்பு குடுத்தா அத ஏத்துக்கிறதுக்கு மறுக்கிறது. ஒரு தவறு செஞ்சுட்டாங்கன்னா, அத தான் தான் செஞ்சேன் அப்படின்னு ஒத்துக்கிறதுக்கு மறுக்கிறது. நீங்க வாழ்க்கையில நிம்மதியா வாழணும் அப்படின்னா, இந்த 3 விஷயங்கள மட்டும் மறந்துறாதீங்க. 1 உங்கள சுத்தி 1000 உறவுகள் இருந்தாலும், உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நீங்களா இருக்கணும். அதாவது அடுத்தவங்களுக்கு குடுக்கக்கூடிய முக்கியத்துவத்த உங்களுக்கு நீங்க குடுக்கணும். அடுத்தவங்க மேல வைக்கக்கூடிய நம்பிக்கைய உங்க மேல நீங்க வைக்கணும். 2 வாழ்க்கை அப்படின்னா கஷ்ட நஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். அது பண பிரச்சனையா இருந்தாலும் சரி, இல்ல வேற எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி. நீங்க நல்லா இருந்தீங்கன்னா தான், அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளிவரத்துக்கான தீர்வ உங்களால உருவாக்க முடியும். 3 நடந்து முடிஞ்ச விஷயங்கள புடிச்சு தொங்கிக்கிட்டே இருக்காதீங்க. மாற்றத்துக்கு தயாராகுங்க. நீங்களா மனசளவுல மாறாத வரைக்கும், உங்களுக்காக யார் அறிவுரை சொன்னாலும், ஒரு அணு அளவு கூட உங்களோட வாழ்க்கையில மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படாது. ஒரு நபர் இல்லாத நேரத்துல அவங்கள பத்தி பேசுறதா இருந்தா, அவங்களோட நல்ல விஷயங்கள பத்தி மட்டும் பேசுங்க. ஒருவேள அவங்களோட குறைகள பத்தியோ, இல்ல அவங்க செஞ்ச தவறுகள பத்தி பேசுறதா இருந்துச்சு அப்படின்னா, அத மத்தவங்க முன்னாடி பேசி அவங்கள அவமானப்படுத்தாதீங்க. அந்த உரிய நபர்கிட்ட நேரடியா சொல்லிருங்க. ஏன்னா, அது தப்புன்னு அவங்க உணர்ந்தாங்கன்னா, திருத்தி வாழ்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி திருந்தல அப்படின்னாலும், அது அவங்களோட விருப்பம். அத அப்படியே விட்டுருங்க. உங்கள பத்தி எல்லா விஷயங்களையும், எல்லாத்துக்கிட்டயும், எல்லா நேரத்துலயும், எல்லா இடத்துலயும் சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எந்த இடத்துல, யாருக்கு என்ன தேவையோ அத மட்டும் சொல்லுங்க போதும். தேவையில்லாம உங்களோட பெருமைகள பேசி, நீங்களே உங்கள துன்பத்துல ஆழ்த்திக்காதீங்க. ஏன்னா, நம்மளோட பெருமைகள் மத்தவங்களுக்கு பொறாமைய ஏற்படுத்தும். அந்த பொறாம அவங்கள எந்த எல்லைக்கு வேணாலும் கொண்டுட்டு போகும். ஏன் அது நம்மளோட முன்னேற்றத்த தடுக்கக்கூடியதா இருக்கலாம். நம்ம செய்யாத தவறுகளுக்கு பழிகள நம்ம மேலேயே தூக்கி போடக்கூடியதா கூட இருக்கலாம். அதனால நம்மகிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம நன்றி உள்ளவங்களா இருக்கணும். அத வச்சு மத்தவங்களுக்கு உதவி செய்யலாம். நம்மளும் நல்ல முறையில அனுபவிக்கலாம். ஆனா, நம்மகிட்ட இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம பெருமை அடிக்க மட்டும் கூடாது. அண்ணனோட பாசம் அண்ணி வர வரைக்கும், அக்காவோட பாசம் அடுத்த வீடு போற வரைக்கும், தம்பியோட பாசம் தலை நிமிர்ந்து வர வரைக்கும், தாய் தந்தையோட பாசம் மட்டும்தான் நமக்கு கடைசி வரைக்கும். நம்மள சுத்தி 1000 உறவுகள் இருந்தாலுமே கூட, நம்மளோட பெற்றோர்கள் இல்ல அப்படின்னா, நம்ம ஒரு அனாதை தான். நமக்கு எவ்வளோ வயசானாலும் நம்மளோட பெற்றோர்களுக்கு நம்ம பிள்ளைகள் தான். நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னோனே மனசு உடனே தாயையோ, தந்தையோ தான் தேடுது. இந்த உலகத்திலேயே நம்ம மேல பொறாமப்படாத 2 ஜீவன்கள் அப்படின்னு சொன்னா, அது நம்மளோட தாயும், தந்தையும் தான். அதனால நமக்கான விஷயங்கள்லாம் அவங்க நமக்கு அறிவுரை சொன்னாங்க அப்படின்னும்போது, வயசானவங்க தானே உங்களுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு நினைக்காம, அவங்க சொல்றத கொஞ்சம் காது குடுத்து கேட்கறனால நம்ம குறைஞ்சு போயிற போறது கிடையாது. நம்ம தெரியாம ஒரு தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னா, அந்த தப்பு என்ன அப்படின்றத உரியவங்க கிட்ட சொல்லி, அந்த தப்பு திருத்திக்கிட்டு வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கணுமே தவிர, செஞ்ச தப்ப யாருக்கும் சொல்லாம மறைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா, செஞ்ச தவறு அப்படின்றது நமக்கு தெரியாம செஞ்சிருக்கலாம். இல்ல சூழ்நிலை காரணமா செஞ்சிருக்கலாம். ஆனா, அடுத்தடுத்து செய்யக்கூடிய தவறுகள் அந்த தவற மறைக்கிறதுக்காக செய்யப்பட்ட தவறுகளா தான் இருக்கும். கடைசியில இந்த பழக்கம் நம்மளோட வாழ்க்கையவே நாசமாக்கிரும். நம்மள விட்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நம்ம நல்லா இருக்கும்போதே விட்டுட்டு போயிட்டாங்கன்னா, அது நமக்கு பெருசா தெரியாது. ஏன்னா, அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். ஆனா, நம்ம சூழல் சரியில்லாதப்போ ஒருத்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னும்போது, இந்த காரணத்துக்காக தான் நம்மள விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நம்மளோட மனசு ரொம்ப வேதனை அடையும். காசு, பணம், பதவி, புகழ்லாம் வரும் போகும். அதுக்காக பழகுன பழக்கத்தையும், மனுஷனோட இயல்பையும் மாத்திக்கலாமா? ஒத்து வராத இடங்கள்ல கொஞ்சம் ஒதுங்கியே நில்லுங்க. உங்களுக்கு அவங்க வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அவங்களுக்கு நீங்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னும்போது, அந்த இடத்துல அந்த உறவ விட உங்களோட சுயமரியாதை தான் ரொம்ப முக்கியம். அதனால உங்களோட சுயமரியாதைய காப்பாத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, சுய கட்டுப்பாடு அப்படின்றது சில இடங்கள்ல தேவை தான் படுது. விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் இருக்கலாம். ஆனா எல்லாமே ஒரு அளவுக்கு தான். அது மட்டும் இல்லங்க, நீங்க மத்தவங்கள நினைக்கிற அளவுக்கு மத்தவங்க யாரும் உங்கள நினைக்கிறது இல்ல அப்படின்றது தான் உண்மை. புரியாதவங்களுக்கு விளக்கம் கொடுக்கலாம். புரிஞ்சுக்க விருப்பம் இல்லாதவங்களுக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சியே செய்யாதவங்களுக்கும் உங்களோட நேரத்த நீங்க வீணடிக்காதீங்க. குழப்பம் இல்லாம தெளிஞ்ச மனசுள்ள யாரும் யாருக்கிட்டயும் எதுக்கும் கெஞ்சி நிக்க மாட்டாங்க. இதுவரைக்கும் உங்களோட வாழ்க்கையில நடந்த எல்லா அனுபவங்களையும் அடித்தளமா வச்சு அடுத்த நிலைய நோக்கி நகருங்க.
முடியும் அப்படின்ற வரைய போராடுங்க. உங்களால முடிகிற வரைக்கும் இல்லைங்க, நீங்கள் நினச்ச காரியம் முடிகிற வரைக்கும் போராடுங்க. யார் உங்கள் கூட இருந்தாலும், யார் உங்களை விட்டு போனாலும், நீங்கள் நீங்களாக இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க. உங்களோட இயல்பு நிலை மாறாமல் வாழ கற்றுக்கோங்க. உரிமை இல்லாத இடத்துல மட்டும் கிடையாது, உரிமை இருக்கக்கூடிய அன்பானவங்க கிட்ட கூட எதிர்பார்ப்பை குறைச்சிக்கோங்க. உங்களோட சந்தோஷமும் நிம்மதியும் உங்களை சார்ந்ததாக தான் இருக்கணுமே தவிர, அது மற்றவங்க சார்ந்ததாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கை அப்படின்றது நரகமாக மாறிடும். யாரும் உங்கள புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்கள நம்பாதவங்க கிட்ட அத புரிய வைக்கிறதும் உங்களோட வேலை இல்ல. என்ன நடந்தாலும் சரி, உங்க மேல உங்களுக்கு கவனம் இருக்கிற வரைக்கும், எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. கோபம் வரும்போது நிதானத்தை இழந்து பேசிறாதீங்க. ஏன்னா, நீங்க பேசினது தான் பெருசா தெரியுமே தவிர, உங்க பக்கட்டு இருக்கக்கூடிய நியாயங்கள் அப்படின்றது கடைசி வரைக்கும் தெரியாமலே போயிரும். நீங்க போகக்கூடிய பாதை சரியா இருந்துச்சு அப்படின்னா, மத்தவங்க பேசுறத பத்திலாம் கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரு தேவை இருந்துச்சு அப்படின்னா, அத உங்க முன்னேற்றம் மூலியமா காட்டுங்க.